சோழ நாட்டு தேவார பாடல் பெற்ற காவிரி வடகரை தலங்களில் 28வது தலமும் 82வது தேவார பாடல் பெற்ற தலமுமான மயிலாடுதுறை மாவட்டம் தலைஞாயிறுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய திருக்குறக்கா இல்லைனா திருக்குரங்குக்கான்னு சொல்லுவாங்க. அனுமன் வழிபட்ட தலமாக சொல்லப்படுது. இறைவன் பேர் வந்து பார்த்திங்கன்னா குந்தலேஸ்வரர். தாயார் பேர், அதாவது இறைவி பேர் வந்து பார்த்திங்கன்னா குந்தலாம்பிகைன்னு சொல்லுவாங்க. அப்பர் பெருமான் ஒரே ஒரு பதிகம் பாடியிருக்கிறார். 5ஆம் திருமுறையில் 75ஆம் பதிகம் பாடியிருக்கிறார். இது வந்து உப்பனாற்றங்கரையில் இருக்குது. 6-7ஆம் காலகட்டத்தில் திருக்குறக்காவல்னு சொல்லப்பட்டிருக்கு. 5 தலங்கள். கானா அழகிய சோலைன்னு அர்த்தம். அதில் இது ஒரு தலமாக சொல்லப்படுது. ஏற்கனவே நம்ம திருக்கோலக்கா பார்த்துட்டோம். இது என்ன கதைன்னா, அனுமன் வந்து இங்கே வழிபடும் போது ஒரு முறை வந்து சிவபெருமான் இவரை சோதிக்கிறதுக்காக அவரோட குண்டலத்தை காணா போகிற மாதிரி பண்ணுறாரு. அப்படி குண்டலத்தை காணா போகிற மாதிரி பண்ணும்போது அனுமன் தன்னோட காதில் உள்ள குண்டலத்தை அறுத்து கொடுக்கறதுனால இறைவனுக்கு குந்தலேஸ்வரர்னு கொடுக்கப்படுது. தாயார் பேர், அதாவது இறைவி பேர் குந்தலாம்பிகைன்னு சொல்லப்படுறாங்க. முருகன் திருமேனி மிக அற்புதமான ஒரு திருமேனியாக இருக்குங்க. இது 5 தலங்களில் ஒன்றாக சொல்லப்படுது.